வணக்கம். இன்னைக்கு நிதி அமைச்சர் வாசிச்ச நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு அவரு வாசிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அதிக மெதமெதப்பு. ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியில நீங்க அள்ளி தெளிச்ச இலவசங்கள் தான் இன்னைக்கு உங்க கண்ண குத்துது அப்படிங்கிறத நான் இதுல கண்டுபிடிச்சது. நீங்க என்னவோ இப்பதான் ஒரு மாசத்துல நீங்க தீவிரமா ஆராய்ஞ்சு, தீவிரமா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி, தீவிரமா கணினிய போட்டு உடைச்சி, பொருளாதார நிபுணர்கள், செயலாளர்கள் எல்லாம் வச்சு பயங்கரமா கண்டுபிடிச்சு கூட அந்த 3 லட்சம் கோடிய கூடுதலா சொல்லியிருக்கீங்க. அதுதான் நீங்க ஏதோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனா இங்க தமிழகத்துல அதிமுகல இருந்து நாம் தமிழர் வரைக்கும் திமுகவுக்கு எதிராக சொன்ன பல விடயத்துல ஒண்ணு என்னதுன்னா, திமுக அதிமுக மாத்தி மாத்தி 50 வருஷம் ஆண்டு கூட 4 லட்சம் 4 லட்சம் இல்ல 5 லட்சம் கோடி கடன் தான் வாங்கி இருந்துச்சு. ஆனா 5 ஆண்டுகள்ல அதுக்கு டபுளா திமுக வாங்கி வச்சிருக்கு. இங்க நிதி நெருக்கடி படு பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன அதிமுக எடப்பாடியாரும் நான் 10,000 ரூபாய் தருவேன்னு அள்ளி வீசினாரு. ஆனா இந்த நிதி நெருக்கடியை மனசுல வச்சு நம்மளால இலவசம் கொடுக்க முடியாது, மக்களை சோம்பேறி ஆக்க கூடாது, உழைப்பிலிருந்து மக்களை நாம திசை திருப்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நிர்வாகம், ஒரு அரசு நிர்வாகங்கிறது இலவசமா கல்வி, அதாவது இலவசமா தரமா கல்வி, மருத்துவம், குடிநீர் இந்த 3ஐயும் கொடுத்துட்டோம்னா மீதி எல்லாத்தையும் அந்த பொருளாதார நிதிக்கேற்ப அவர்களுக்கு குறைஞ்சபட்ச ஒரு கட்டணமா வசூலிச்சு நாம அரசு எந்திரத்தையும் நல்ல விதமா ஓட வைக்கலாம், மக்களையும் திருப்திகரமா வாழ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. தம்பி இஷ்டத்துக்கு அதிமுக திமுக மாதிரி இலவசத்தை பேசுற, தங்கத்தை அள்ளி வீசுற, இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே நம்முடைய நிதி நெருக்கடி இத்தனை லட்சம் கோடி இருக்கு அப்படின்னு திருப்பி திருப்பி பச்சையா சொன்னாரு. நீங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வாசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுல ஒரு 3 வார்த்தைகள் என்ன ரொம்ப பாதிச்சுது நீங்க நிதிநிலை வாசிக்கும் போது. என்னன்னா, முதலாவது ஒரு 3 லட்சம் கோடி இப்படி அதிகரிச்சிருக்கு. அந்தந்தைய செலவுகள் பண்றதுக்கு, அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்தந்தைய செலவே அது ஆயிருது, அதாவது வட்டி கட்டியே அந்த செலவு போயிருது, அதனால எந்த செலவும் புதுசா செய்ய முடியலன்னு ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. ரெண்டாவது என்ன சொல்றீங்க, பிறக்கும் குழந்தை சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம், அரசுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு ₹1 கொடுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே பிறக்கும் போதே அது ஒரு லட்சம் லட்சத்தை கடனோட பிறக்குது அப்படின்னு அருகே கண்டுபிடிப்ப வேற கண்டுபிடிச்சீங்க. அடுத்தது என்ன சொல்றீங்க, இதெல்லாம் இப்படி இப்படி கூடியிருக்கு பாத்துக்கோங்க, இதை நினைத்து பாருங்கள்னு சொல்றீங்க. எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைகள் தெரியுமா உங்க வாயில இருந்து வந்ததுக்கு. இது ஏற்கனவே சொன்னதுதான். ஏற்கனவே உங்கள் தலைவர் விஜயும் ஆரம்பத்துல கட்சி ஆரம்பிச்ச புதுசுல நிதி நெருக்கடி இல்ல, இதுல இருந்து எப்படி இலவசம் கொடுப்பீங்கன்னு அதிமுக திமுக பத்தி கேள்வி கேட்டவர் தான். அதுக்கப்புறம் இவரு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு, இவரே ஜெயிக்க மாட்டாரு போல இருக்குன்னு பேச்சு பரவலானதும் கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு வெடவெடத்து போய் கொலை நடுங்கி போய் நீங்களும் இலவசம் யார் சொன்னா அது மக்கள்கிட்ட மக்கள் பணத்தை மக்களுக்கே கொடுக்கிறது, நிதி கஜானா காலி இல்ல, அவங்க பதுக்கிட்டாங்க உருட்டிட்டாங்க, நான் அப்படி காலரை உலுக்கி நான் சீட்ல உட்கார்ந்ததுமே அப்படியே திமுக ஸ்டாலின் அதிமுக எடப்பாடியார் வீட்டுல போய் அத்தனை அமைச்சரோட பேங்க்ல இருந்தும் அவங்க பதுக்கி வச்சு உருவி கொண்டு கஜானால சேர்த்துருவேன். அதாவது வில்லனுகிட்ட அவ்வளவு பணம் பதுங்கி இருக்கும், அதை சமூகத்துக்கு நல்லதுக்கு செய்யறதுக்காக அப்படி ஒரு நடிகை அனுப்பி அப்படி கவர்ச்சி காட்டி மயக்கி பாஸ்வேர்டை தெரிஞ்சு 5 நிமிஷத்துல அப்படி நம்மள சீட்டு நுனிக்கு வர வச்சு அப்படியே அதை டிரான்சாக்சன் பண்ணி அப்படியே மக்கள் சேவைக்கு கொடுத்துருவாங்க, அரசுக்கு உதவி பண்ணிடுவாரு, அவர் அதை வச்சு ஒரு பெரிய சர்க்காரே ஆரம்பிச்சிருவாரு. இப்படி படத்துல பண்ற மாதிரி என்னவோ இவர் நிஜத்துல பண்ணி பதுக்குனவங்கள்ட்ட இருந்தெல்லாம் புடுங்கி எடுத்து நிதி நிலையை சரி பண்ணிடுற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாரு. இதுல வேற அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவழிப்பாரு, இன்னும் பாக்கெட்ல இருந்து 5 பைசா எடுத்த மாதிரி தெரியல. அவருக்கு கட்சியும் இவருக்கு உண்டான தனிப்பட்ட செலவுகளுமே ஆதவ அர்ஜுனாவோட கார்பரேட் நிறுவனத்துல இருந்தும் மற்ற பிற கார்பரேட் நிறுவனங்கள் மூலமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது கடையில நம்மள வேற திட்டுறது, மக்கள்கிட்ட இருந்து வாங்கி மக்களுக்கே செலவிடுற நம்மள எகத்தாளம் பண்ணிட்டு பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட அவங்க பிச்சை கேட்டுக்குவாங்க, கோடி கணக்குல கேட்டா நிதி, நாங்க கேட்டா பிச்சைன்னு வேற அதுக்கு சொல்லிப்பாங்க, சொல்லிட்டு போங்க. இப்படி நாங்க அன்னைக்கே பச்சையா சொன்னோம். நீங்க வெள்ளை அறிக்கை என்ன விடுறது, வெள்ளை அறிக்கை நாங்க பச்சையா சொன்னோம். இது தம்பி நிதி நெருக்கடியில இருக்கும்போது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இது செய்ய முடியாது. ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், ஓய்வூதியம் வாங்குறவங்கன்ட்டு ரோட்ல தூய்மை பணியாளர்கள் ரோட்ல நிக்கிறாங்க. அவர்களுக்கு நியாயமா செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய முடிய மாட்டேங்குது. இதுக்கடையில நீங்க எக்ஸ்ட்ராவா அள்ளி தெளிக்காதீங்க, பசப்பு வார்த்தைகளை திராவிட மாதிரி கூறாதீங்க அப்படின்ட்டு அவ்வளவு எடுத்து சொன்னாரு. சொந்த புத்தியும் உங்களுக்கு கிடையாது, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்க மாட்டோம்ட்டு அள்ளி தெளிச்சிங்க. இன்னைக்கு ஏன் நீங்க செய்யல, நாங்க குழந்தையா பெத்துக்கிட்டு இருக்கோமே, எங்களுக்கு தாய்மாமி சீர் வரலையே, கல்யாணமா பண்ணிட்டு இருக்கோமே, இப்ப தாலியை வச்சுட்டு கட்டவா அண்ணா எங்களுக்கு பட்டு தருவீங்களா, அது ஒரிஜினல்
ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு, இதுக்கு கூட வக்கு இல்லாம தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு தாலிக்கு தங்கம் வந்து அண்ணன் கொண்டு வந்து தருவாருன்ட்டு மஞ்ச கயிறோட காத்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு தாலி தங்கம் லாக்கெட் தந்துட மாட்டாரா, குண்டுமணியில தந்துட மாட்டாரான்ட்டு அத்தனை பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம கழுத்தை எங்க இருக்கிறோம், அங்க தாலி கட்டுறவெல்லாம் கோவத்துல நம்ம கழுத்தை இருக்கிறவானோன்னு பயந்து அடிச்சு போய் இன்னைக்கு வெள்ளை அறிக்கைங்கிற பேர்ல நீங்க நிதிநிலையை வாசிக்கிறீங்களே, நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க சுவாசிக்கிற மாதிரி தினமும் அண்ணன் அவருடைய வாயால அதை வாசிச்சாரு. நீங்க இன்னைக்கு ஊடகத்தின் முன்னாடி பப்பரப்பான்னு வாசிக்கிற இந்த வாசிப்பதான் அவர் தினந்தோறும் பரப்புரையில வாசின்னு வாசிச்சாரு. ஏறிச்சா உங்களுக்கு? நினைத்து பாருங்கள்னு சொல்றீங்க. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? எங்கேயுமே நினைச்சு பாக்குறதும் கிடையாது, யோசிச்சு பாக்குறதும் கிடையாது. ஏன்னா அப்படி யோசிக்கிற உறுப்பும் நினைச்சு பாக்குற அவயமும் உங்களுக்கு கிடையாது. விவசாயிகள் போராடுறாங்களேன்ட்டு அமைச்சர் அவரை ஏதோ கேட்கும்போது ஏன் கண்ணுக்கு தெரியலையேங்கிறாரு. தலக்கணம் ஏறிச்சுன்னா கண்ணு தெரியாது. தலக்கணம் பதவி கிடைச்சிருச்சு, ஜெயிச்சிட்டோம், அமைச்சரும் ஆயிட்டோங்கிற தலக்கணம் ஏறிச்சுன்னு வைங்களேன், கண்ணு தெரியாது. கண்ணு தெரியலன்னா நீங்க போய் வேற யார்ட்டையாவது கண் தானம் பெற்று கூட நல்லா பாக்குற மாதிரி 2 கண்ணை மாட்டிக்கோங்க. ஏன்னா கண்ணாடி போடுங்கன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே போட்டிருக்கீங்க. போட்டும் தெரியலன்னா அந்த அளவுக்கு தலக்கணம் ஏறி போச்சு. அதாவது பதவி அப்படிங்கிற தலக்கணம் உங்களுக்கு எல்லாம் ஏறினால உங்களுக்கு கண்ணு தெரியல. விவசாயிகள காவல்துறையினர் குண்டு கட்டா இழுத்துட்டு போறாங்க, உங்களுக்கு கண்ணு தெரியல. எவ்வளவு தலக்கணும், எவ்வளவு மெதமதப்பு, எவ்வளவு அதுப்பு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? அவ்வளவு கோபமும் எரிச்சலும் வருது. அடுத்தது வந்து நேற்று மட்டும் அவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிராக 3 வயசு 7 வயசு 8 வயசு 12 வயசு 9 வயசு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க வந்து உங்க ஆட்சியில வந்து குழந்தைகளை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. உங்க சிங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. சிங்க பெண்களை காப்பாத்துறதுக்கே காவல்துறை வர வேண்டியது இருக்கு. குடிகாரண்ட மாட்டிக்கிட்டு அவசப்பட்டு இருக்காங்க. இப்படி தினம் உங்க ஆட்சியில கடந்த ஆட்சியை விட படுபயங்கரமா அத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது. நீங்க கூசாம திமுகக்கு பதிலடி கொடுக்குறேன்ட்டு திமுகக்கு எங்க மேல புகைச்சல் பகைச்சல் பாய்ச்சல்னு பாயிருங்க. எப்படி வந்து யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சீங்களா? பொள்ளாச்சியில உள்ளவங்களை நீதி வாங்கி கொடுக்காம தப்பிக்க விட்டீங்களே, உங்களுக்கு உண்மை உப்பளவு கூட இல்ல அப்படிங்கிறீங்க. கடல் அளவு உண்மை நீங்க வச்சிருக்கீங்களா? யார் அந்த சார்னு கண்டுபிடிக்க வைங்க, முடுக்கி விடுங்க. இந்த நிரூபிக்கலன்னா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லுங்க. 2 பேரை தப்பிக்க விட்ட 2 பேரை வீட்டுக்கு அனுப்புங்க. இப்ப காவல்துறை உங்க கோட்டு பைக்குள்ள தானே இருக்குது. அதுதான் ஸ்டாலின் ஐயா சட்டப்பையில இருந்து குதிச்சு சாடி இப்ப உங்க கோட்டு பாக்கெட்டுக்குள்ள வந்துருச்சே. கண்டுபிடிங்க. பொள்ளாச்சி சம்பவத்துல தப்பிச்சுட்டாங்களா? அதை தூசு தட்டுங்க, எடுங்க. உங்க வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கையில கொடுங்க, வாதாடி தண்டனை வாங்கி கொடுத்து தார. 9 பேரையும் நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்புற, ஆள் தண்டனை வாங்கி கொடுக்குற, இல்லன்னா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு முடுக்கி விடுங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதுல முக்கிய குற்றவாளி பார் நாகராஜன்கிற ஒரு தருதலையை உங்க கட்சியில சேர்த்து வச்சிருக்கீங்க. எப்படி பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு கிடைக்கும்? நீங்க உட்காந்துட்டு திமுகவை குறை சொல்றதுனால எங்களுக்கு கோவம் வரல, நீங்களும் செய்யாம இருக்கீங்களா கோவம் தான் வருது. நீங்கள் செய்தீர்களா நீங்க செய்யுங்க. அதுக்குதானே உங்களுக்கே நம்ப முடியல, நமக்கு இந்த அதிகாரம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியலையா? இப்பவும் அந்த அதிகாரம் ஸ்டாலின் ஐயா கையில தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன கொடுமை தெரியுமா இதெல்லாம்? மின்சார தட்டுப்பாடா ஒண்ணு வேணும்னு உருவாக்குறீங்க. நீங்க வந்து ஒன்றிய அரசோட சேர்ந்து கொண்டு வர போற நாசகார திட்டம், அனல் மின் நிலைய விரிவாக்கம், அந்த விரிவாக்கம் இந்த விரிவாக்கம்னு மக்களை சாவடிக்கிற விரிவாக்கங்களுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்க போறீங்க, இல்ல கொடுத்து வச்சிருக்கீங்க. அதை வந்து மக்கள் ஏத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து ஒரு மின்சார தட்டுப்பாடு நீங்க உருவாக்கிட்டு அவன் பியூச பிடிங்கிட்டு போயிட்டான், இவன் பியூச பிடிங்கிட்டு போயிட்டான். இவ்வளவு பியூச பிடுங்குறதுனால ஒரு வீட்டுக்கு தான் கரண்ட் போகும். அவன் பகல்ல பிடுங்கினா ராத்திரி வந்து கரண்ட் போயிருமா? திருப்பி கொண்டு வந்து மாட்டிக்கிட்டே இருப்பானா? எவ்வளவு மக்களை கேனையா நினைச்சீங்கன்னா ஒரு அமைச்சர் இந்த பதில சொல்லுவாரு. எவனோ ஒருத்த எதாச்சும் திருடி இருக்கான், அதை வந்து ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் ஒட்டுமொத்த ஊருக்கும் போனதா எப்படி கதை கட்டுவீங்க? என்ன அறிவு உங்களுக்கு இருக்கு? ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு போனோம்னா பியூஸ் புடுங்க வேண்டியது மேல, அதுக்குன்னு உள்ள ஆட்கள் தான் அதை செய்ய முடியும். இங்க பாலியல் வன்கொடுமையில மக்கள் துடிச்சுக்கிட்டு குழந்தைகளை பறி கொடுத்துக்கிட்டு ஐயோ குய்யோன்னு கும்மிக்கிட்டு இருந்தா நீங்க சிம்ரன் கூடையும் குஷ்பு கூடையும் சிபி கூடையும் சிலம்பரசன் கூடையும் கார்த்திக் கூடையும் டைரக்டர்ஸ் கூடையும் இயக்குநர்கள் கூடையும் திரைப்பட சங்கத்தினர் கூடையும் உட்காந்து போட்டோவா பிடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து அவங்க எடுக்க வேண்டியதானே? நீங்க முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஊர்ல தானே இருந்தீங்க, செவ்வாய் கிரகத்துல ஒன்னும் நடிச்சிட்டு தெரியலையே, இங்க தானே இருந்தீங்க. ஏன் அப்ப வந்து உங்களை பார்த்து புகைப்படம் எடுத்துக்க வேண்டிய? அன்னைக்கு உங்க வீட்டு கேட்டு யாருக்காகவும் திறக்காது, அதுக்கு நேரம் ஒதுக்க முடியுது. ஆனா உட்காந்து மாநிலத்துக்காக பக்கத்து மாநில முதல்வர்களை சந்திக்க முடியல, தண்ணி பிரச்சனைக்காக, மேகதாது அணைக்காக, முல்லை பெரியாறு தண்ணீருக்காக 3 முதலமைச்சர்கள்ட்ட டைம் கேட்டு ஈகோவை விட்டு மக்களுக்காக நான் இறங்கி போவேங்க. பக்கத்து மாநில நான் முதல்வரே ஆனாலும் நான் பக்கத்து மாநில முதல்வரோட போய் சமரசம் பேசி இத்தனோண்டு சொல்லிட்டு தனியார் வாங்கி தரேன்ட்டு மக்களுக்காக நிக்க முடியல, விவசாயிகளுக்காக நிக்க முடியல. உட்காந்துட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கீங்க. எந்த ஒரு முதல்வரும் செய்ய துணியாத வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. 50-60 வருஷம் ஆட்சியில திராவிடர்கள் கூட கான்வாய் பாதுகாப்போட தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு போறது கிடையாது. பிரதமர் ராஜீவ்காந்தியில இருந்து யாரும் தன்னுடைய பிள்ளை பொண்டாட்டிகளை வந்து சோனியா காந்தியையோ கான்வாய் பாதுகாப்போட தன்னுடைய வண்டியில எங்கேயும் கூட்டிட்டு போனது கிடையாது. இளவு வீட்டுக்கு ஆசை நாயை கூட்டிட்டு கான்வாய் பாதுகாப்போட போறீங்க. அவ்வளவு துணிகரம், அவ்வளவு துணிச்சல், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. இதுல வேற ஃபயர் விடுறது, அவரே காரை ஓட்டினார்,
தலைவர் தன் கையாலேயே காரை ஓட்டினார், தன் வாயாலேயே சாப்பிட்டார். நாங்கள் அப்படி கடன் வாங்கி காரை ஓட்டுறோம், கடன் வாங்கி சாப்பிடுறோம். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரோபோட் வந்து அப்படி வாயை திறந்து அப்படி போடும், அப்புறம் அப்படியே கலக்கி விடும். அப்படி தன் காலாலேயே நடந்தார், தன் கையாலே கும்பிட்டார், தன் வாயாலே சிரித்தார். தான் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யல, தன் மூளையால யோசிக்கல, அவ்வளவுதான். அதை தவிர மீது எல்லாரும் அவரே தனிச்சையா செஞ்சாரு. யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு வரல. அதுல வேற ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்ல என்ன இளவோ காட்டுறாங்க, அது என்ன இளவுன்னு தெரியாம நம்ம சொல்லக்கூடாது, எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டு. 200 கோடி உச்சத்துல இருந்தவருக்கு தனி விமானத்துல அள்ள கைகள், அணில் குஞ்சுகள், அணில் ரெட்டி, சுனில் ரெட்டி, முடிய நடுறவன், உல்லாசமா இருக்கிறதுக்கு ரூட் போட்டு தாரவன், எல்லாத்தையும் கூட்டிட்டு தனி விமானத்துல அரசு செலவுல போக தெரிஞ்சவருக்கு, கோடிக்கணக்கில் செலவழிக்க தெரிஞ்சவருக்கு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்ல பிளாஸ்டிக் டம்ளர்ல குடிக்கிற அளவுக்கு எளிமையானவருப்பா. இப்படி வேற ஃபயர் விட்டுட்டு தெரியுதுங்க. உட்காந்துக்கிட்டு சோலார் சிஸ்டம் எதுக்கு இருக்கு, நீங்க அதுல இருந்து மின்சாரம் எடுங்க, நாங்க வந்து என் வீட்டுல வந்து எடுங்க, அப்படி பக்கெட்டை கொண்டு வந்து, தண்ணி தானே மின்சாரம், அப்படியே பக்கெட்டை கொண்டு வந்து உங்க வீட்டுல வந்து நாங்க கோரிட்டு வந்துடுறோம். வீட்டு அட்ரஸோட சொல்லியிருக்கணும், வந்து மொச்சிருப்போம்ல மின்சாரம் கேட்டு. வேற எதுவும் தப்பா நினைக்காதீங்க, நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது. மின்சார தகடு மூலமா மின்சாரம் எடுத்துக்க வேண்டியதானேன்னு யார் தருவா காசு? நீங்க நடிச்சு தருவீங்களா? ஒரு சோலார் பேனல் வைக்கணும்னா 50,000க்கு மேல குறைஞ்சது ஆகும். யாரால முடியும்? எத்தனை பேருக்கு சொந்த வீடு, எத்தனை பேர் வீட்டுல மாட்ட முடியும்? எவ்வளவு தகராறு வரும்? போகும்போது பேனல் எல்லாம் இழுத்துட்டு போவாங்களா? அவங்கவுங்க சூரிய ஒளியில வந்து தானே எல்லாத்தையும் தயாரிச்சுக்கணும்னா அப்ப எதுக்கு உங்க நடிகரை இப்ப கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? அவரோட வேலை என்ன? அரசோட வேலை என்ன? அரசோட வேலை கல்வி, மருத்துவம், குடிநீர், மின்சாரம், சாலை போடுதல்னு பொதுவான விஷயங்களை ஒட்டுமொத்தமா மக்களுக்கு செய்யறதுக்கு தானே. வீட்டுக்கு மேல மேகம் போகும்போது அப்படியே இழுத்துடணும், இழுத்து பிடிச்சு சுருண்டு கசக்கிட்டா நமக்கு வீட்டுக்கு தண்ணி வந்துடும். எதுக்கு நம்ம அரசு நம்பிட்டு இருக்கணும்? அவன் தாரை உருவாக்கிட்டான், தான் வீட்டு மண்ணை தோண்டி பெட்ரோல் எடுத்து காய்ச்சி தாரை உருவாக்கிட்டான்னா அவன் வீட்டுக்கு மட்டும் அவன் போட்டுட்டான்னா ஊருக்கே ரோடு கிடைச்சிரும். அப்ப எதுக்கு பொதுப்பணித்துறை, எதுக்கு நெடுஞ்சாலைத்துறை, என்ன எதுக்கு நாங்க வந்து காசு கொடுத்தவங்க எல்லாம் வைக்கணும்? எங்க பணத்துல உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு சேவகனா இருங்க. அவர் என்னன்னா நான் சவுக்கிதாருனாரு, ஆனா அத்தனை எஜமானத்துவமும் அத்தனை முதலாளித்துவமும் சர்வாதிகாரமும். இவர் அதே மாதிரி நான் உங்களின் முதல் சேவகன் அப்படியே டிட்டோ அடிச்சாரு. லாஸ்ட்ல பார்த்தா நம்ம வரி பணத்துல அவங்க ஊரை சுத்திட்டு இருக்காங்க, புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க, சொகுசா உட்கார்ந்து தலைமை செயலகத்தை உல்லாசமா ஆக்கிட்டு இருக்காங்க. பணம் எங்களோடது. இதுல கேள்வி கேள்வி கேட்காதீங்க, பதில் கிடைக்காது. இந்த திமுக ஆட்சியிலனா கேள்வியா கேட்கணுமா? அது எல்லாருக்கும் உரிமையா, விட்டுறாதீங்க அப்படின்னு புலம்புறது, அப்படி நரம்பு புடைக்க பேசுறது. ஆனா இப்போ வந்து கேள்வி கேட்க கூடாதான். கேள்வி கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப எதுக்கு உங்க தலைவர் கேள்வி கேட்டாரு? கேள்வி கேட்போம், ஓட ஓட விரட்டுவோம். ஏன்னா எங்க காசுல அவங்க வேலையாட்களா இருக்காங்க. முதல்வர் எங்களின் வேலையாள், அமைச்சர் எங்களின் வேலையாள், எம்எல்ஏ எங்களின் வேலையாள், கவுன்சிலர் எங்களின் வேலையாள். நாங்க சம்பளம் கொடுக்குறோம். நாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாலும் அதுக்கு காசு கொடுக்குறோம், நாங்க ஒரு பால் பாக்கெட் வாங்கினாலும் காசு கொடுக்குறோம், மின் கட்டணம் செலுத்துறோம், குடிநீருக்கு வரி செலுத்துறோம், காருக்கு வரி செலுத்துறோம். அது இதுன்ட்டு நாங்க தின்ற ஒரு அரிசியில இருந்து சின்ன ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கினா கூட அது வந்து அரசாங்கத்துக்கு போகுது. நாங்க நாங்க எங்களுக்கான வேலைக்காரர்களை நாங்க தேர்ந்தெடுத்து எங்க சம்பளத்துல நீங்க இன்னைக்கு முதல்வராகவும் அமைச்சராகவும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நாங்க வச்ச வேலைக்காரங்க. நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், நான் வந்து அதை வந்து எஜமானனா இருந்து வேலை கொடுத்து சம்பளம் போடுறேன். நான் வேலைக்கு வச்சவன் சரியில்லைன்னா திட்டுவோம். நான் வேலைக்கு வச்சவன் ஒழுங்கா வேலை பார்க்காம ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தானா மண்டையிலே தட்டுவோம். எப்படி? நாங்க சம்பளம் கொடுப்போம், வேலை போட்டு கொடுப்போம், நீங்க பெஞ்சு தேய்ச்சிட்டு போனா விட்டுருவீங்களா? நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறாரு உங்க தலைவர், அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா போனாங்கன்னா விட்டுருவாரா? சம்பளம் போடுவாரா? வேலை செய்யலாம் தூக்கி தூர எறிமோ, வேற வேலை ஆட்களை போடுவோம். யார் சொன்னா எங்களுக்கு கேட்க உரிமை இல்லைன்னு? அந்த கருணாநிதி ஜெயலலிதா அவர்களை எங்க அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசி ஜெயில உட்கார்ந்துக்கிட்டு திருப்பியும் வந்து விடுதலை ஆகியும் திருப்பி மேடதோறும் பேசி 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 கொடைஞ்சி கேள்வியால கொடைஞ்செடுத்த அண்ணனின் வழி வந்த நாங்க அந்த 2 பேட்டையும் கையை கட்டி பம்மிக்கிட்டு எடப்பாடி ஆற்ற கூட பம்மிக்கிட்டு தெரிஞ்சு காலில் விழுந்து கடந்து இன்னைக்கு முகத்தை மட்டுமே வச்சு பதவிக்கு வந்த ஒரு ஆளை பார்த்து எப்படி பயப்படுவோம்? எப்படி கேள்வி கேட்காம இருப்போம்? 6 மாசம் எதுக்கு தரணும்? ஏன் உங்களை சந்திக்க வர சினிமாக்காரங்கள்ட்ட சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு 6 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுங்க. உங்களை புகைப்படம் எடுக்கிறதுக்கு பிரசாந்த்ல இருந்து சிம்ரன்ல இருந்து எல்லாரும் வராங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு, எனக்கு வந்து மக்களை காப்பாற்றுற பெரும் பொறுப்பு இருக்கு, இதுக்கே டைம் இல்ல சொல்ல முடிஞ்சுதா? மக்களை பாக்குறதுக்கு டைம் எல்லாம் போடுறீங்க, டோக்கன் போட்டாதான் பார்க்க வரணுங்கிறீங்க. ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம்னு நினைச்சா கூட செய்ய முடியல. ஏன்னா செலவு அன்னைக்கு ஆயிருது. ஏப்பா பேருப்பட்ட ஞான சூரிய கூட நாங்களும் சொல்றோம், இங்க செலவே மிஞ்சி போய் இருக்குது, நீங்க இலவசம் எப்படி கொடுப்பீங்கன்னு தான் கேட்டோம். ஊரை ஏமாத்திட்டு ஊராம் வீட்டு எண்ணெயில நீங்க லட்டு போடணும்னு நினைச்சீங்க. வேற யாரும் செய்யறதெல்லாம் நாங்க செஞ்சோம். தனியார் நிறுவனம் சைக்கிள் மாணவர்களுக்கு கொடுத்தனா அதை நாங்க தான் செஞ்சோம். ஸ்டாலின் அரசு வந்து கொடுத்த பேக கொடுத்துக்கிட்டு நாங்க செஞ்சோம், அந்த யூனிஃபார்மை கொடுத்துக்கிட்டு நாங்க செஞ்சோம். குதிரை பேரம் பேசுறதுக்கே 1 மாசம் இன்னும் தீந்த பாடு இல்ல. குக்கா பாஸ்கரும் விஜயதாரணியும் வேற வந்திருக்காங்க.
இவங்களை பேசி பேசி இந்த டீல் பண்றதுக்கே நேரம் பத்தல. இதுக்கடல நீங்க புதுசா யோசிச்சு புதுசா பேக் கொடுத்தீங்களோ? போதையை ஒழிப்போம், போதை கலாச்சாரம் இதுல இருக்காது, அதுதான் என்னுடைய முதல் இதுன்னு பதவி ஏற்கும்போது கையை காலை விரிச்சுக்கிட்டு ஷூட்டிங் மாதிரியே சொல்லி டயலாக் அடிச்சீங்களே, குட்கா பாஸ்கரை சேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி போதையை ஒழிப்பீங்க? ஏற்கனவே நீங்க லஞ்சம் உங்களால ஒழியாது, ஊழல் உங்களால ஒழியாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நீங்களே வரி ஏய்ப்பு செய்தவங்க. நீங்களே லாட்ரி மார்டின் குடும்பத்துல ஒருத்தனையும், லாட்ரி பிளாக்ல வித்த ஆட்களையும், சமூக குற்றங்கள் மோசடி கும்பலையும் தான் எம்எல்ஏ வேட்பாளர்னு ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட இனிமே உங்க ஆட்சியில ஊழல் லஞ்சம் குறையாது, இன்னும் தலைவிரிச்சாடும். ஏன்னா கடைநிலை உறுப்பினர் வரைக்கும் போய் நான் தாவேக்காரன்னு மாமூல் கேட்கறான். நியாய விலை கடையில போய் கேக்குறாங்க. எந்த ஊர்லயாவது நியாய விலை கடையில போய், அது அரசு நடத்தக்கூடிய ஒரு நியாய விலை கடை, அரசு கடையிலே போய் எவனா லஞ்சம் கேட்பானா? அந்த அளவுக்கு முட்டாள்களா இருக்கான். அதிமுக காரன்ட்டே போய் லஞ்சம் கேட்கறான். எவன்னு தெரியல, தாவைக்கா பேர சொல்லி மாமூல் கேட்கறான், வசூல் பண்றான், எல்லாம் பண்றான். அப்போ உங்க ஆட்சியில அது நடக்காது. ஏன்னா நீங்களும் உங்களுடைய அமைச்சரவையும் இப்படிதான் இருக்குது. போதையை ஒழிப்பேன்னு சொல்றீங்க. கார்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது உண்மையிலே போதை வஸ்துவா இல்ல சாதாரண ட்ரிங்க்ஸான்னு நமக்கு தெரியல. ஆனா தெரியாம நான் அதை சொல்றதுக்கு தயாராகவும் இல்ல. அப்படி இருக்கும்போது அப்ப ஏன் அந்த வீடியோவை நீக்க சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அது சரி, அதை விட்டுருவோம். அப்படி இருக்கும்போது நீங்க குட்கா பாஸ்கர் இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களை ஊக்குவித்த, அதுக்கு கமிஷன் கரப்ஷன் வாங்கிட்டு அதை விற்கிறதுக்கு உறுதுணையா இருந்த அதிமுக குட்கா பாஸ்கரை சேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி போதையை ஒழிக்க முடியும்? அப்ப போதையை இன்னும் ஊக்குவிக்க ஒரு கை தேர்ந்த ஆள் வேணும்னு தான் குட்கா பாஸ்கரை இணைச்சுக்கிறீங்களா? இந்த ஆளு வந்தா போதை டீலிங் நம்மளால நல்லபடியா பண்ணி நாம கொளிக்க முடியும், செழிக்க முடியும் அப்படின்னு அவரை சேர்த்துக்கிறீங்களா? இதுல வேற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து விஜயதாரணின்னு ஒரு தவளை, அது காங்கிரஸ் கட்சி தான் என்ன வளர்த்துச்சு, என்ன குளிப்பாட்டுச்சு, என்ன பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு, என்ன சாப்பாடு ஊட்டிச்சு, என்ன காலேஜுக்கு அனுப்பிச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுது, நான் வளர்ந்தது உருண்டது எல்லாமே காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்படியே மத கலவர பிஜேபியில சேர்ந்துச்சு. அங்க போய் அங்க ஒன்னும் பரியல, ஒன்னும் கிடைக்கல அப்படின்னா அப்படியே இப்ப தாவேக்கால வந்தா வேட்பாளர் ஆயிடலாம். முன்ன பின்ன தெரியாதவனே வேட்பாளர் ஜெயிச்சிருக்கான். முகத்து தெரியாதவன், மொள்ள மாறி, முடிச்சதிக்கு அயோக்கியன் போக்கிரி எல்லாம் வேட்பாளர் ஆகும்போது காங்கிரஸில் ஊறி திளைத்த அதிமேதாவியான நாம ஜெயிச்சிட முடியாதான்னு பதவி ஆசையில வெக்கமே இல்லாம இதுவும் தாவேக்கால போய் சேர்ந்திருக்கு. என்ன கொள்கை கோட்பாடு காங்கிரஸை விட பெட்டர்னு இங்க வந்துச்சு, இல்ல மதக்கலவர பிஜேபியை விட இங்க என்ன பெட்டர்னு வந்துச்சு? எல்லாம் ஒண்ணுதான், ஒரே குட்டையில் உருண மாட்டேங்கள். இதுல வந்தா இப்ப ஆட்சி அதிகாரம் கிடைக்கும், அடுத்த வேட்பாளரா நம்மளை தூக்கி போட்டுட்டாருன்னா ஜெயிச்சிடலாங்கிற நப்பாசையில வந்திருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு, அத்தனை அயோக்கியர்களையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு நான் அயோக்கியத்தனத்தை ஒழிப்பேன், யோக்கியமா நடத்துவேங்கிறது சாத்தான் வேதம் ஓதுவதை தவிர வேற ஏதாவது இருக்க முடியும்?